நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன் ஆடி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த ஆடி மாதம் என்பது ஆங்கில தேதி 17/7/2022 முதல் 16/8/2022 வரைக்கும் உள்ளடக்கியது. மொத்தம் 31 நாட்கள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை இப்பொழுது பார்ப்போமா? இப்பொழுது நாம் துலா ராசியை பார்க்க போகிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போது இந்த எபிசோடில் நம்ம தமிழ் மாத பலன் ஆடி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் சைடெலாம் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்குங்கிற திருவிழாவே அதாவது கோலாகாலமாக நடத்துவாங்க. இந்த ஆடி மாதத்தில் எல்லா ஒரு சின்ன அம்மன் கோயிலாக இருந்தால் கூட ஒரு சாதாரணமாக ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் கூட்டமாக இருக்கும். சாதாரண மாதங்களில் கூட்டத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் இன்னும் ஏகப்பட்ட கூட்டத்தை பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக ஜனத்திரளாக அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, பொங்கல் வைக்கிறது, கூழ் ஊற்றுறது, இப்படி பல நேர்த்தி கடன்களை செய்வதை நாம் பார்த்துருக்கிறோம். இன்னும் சிலர் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வதை சிலர் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆடி மாதமே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இப்படி ஆடி மாதத்தில் பல ஆன்மீகமான விஷயங்கள் பல நடக்கிறது. அதற்கு காரணம் என்று பார்த்தால் இந்த ஆடியில் சூரிய பகவான் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கடகத்தில் சூரியன் வருகின்ற இந்த மாதம் ஆடி மாதம். ஏன்னா இது சந்திரனுடைய வீடு அல்லவா. இந்த சந்திரனுடைய வீட்டில் சூரியனும் சந்திரனும் ஒன்றா இணைகிறது அப்படிங்கிறது ஒரு சிவசக்தி யோகத்தை தருகிறது. அதனால்தான் என்னவோ இந்த ஆடி மாதம் அம்மன் மாதமாக பிரசித்தி பெற்று விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆடி பற்றி பேசிவிட்டோம். இப்பொழுது ராசியை பார்ப்போம். இந்த ஆடி மாத கிரகங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? இந்த ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரப்போகும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, தொழில்துறை எப்படி இருக்கும், வேலைக்கு போகிறவங்க, ப்ரொஃபஷன் இதெல்லாம் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க, கர்மஸ்தானம் எப்படி இருக்குது, 10ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு அதிபதி துலாத்துக்கு யோகாதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுதே சனி பகவான். சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். 10ஆம் இடத்தை பற்றி பேசுவோம். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 10ல் சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். சூரியன் ஆடி மாதம் முழுவதும் 10ஆம் இடத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். சுக்கிரன் கடைசி 9 நாள் கடகத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார். புதன் மாத கடைசியில் 12 நாள் அங்கே இருக்கிறார். முக்கூட்டு கிரகங்கள் அந்த இடத்துல அமைகின்றன. 10ஆம் இடத்தை குரு பார்வை, கோடி நன்மை. அப்போது இது நாள் வரைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு தொழில் ஒரு மந்தத்தன்மை தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூடு பிடிச்சிருக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா குரு பார்வையில் இருக்கிறது ஒரு மேன்மையான ஒரு விஷயம். குரு பார்வை கோடி நன்மை. அதாவது இந்த துலா ராசி அன்பர்கள்
வேலை வாய்ப்பு ஃப்ரெஷ்ஷாக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். அதாவது அதில் இது நாள் வரைக்கும் எங்கேயாவது ரிமோட்டில் வேலை பார்த்துருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு நல்ல இடமா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க. பேனலில் எதிர்பார்க்குறவங்க இப்போ பேனலில் வந்து அவங்க ப்ரமோஷன் கிடைச்சி சந்தோஷமாக இருப்பாங்க. இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சொந்த தொழில் பண்ணுறவங்க வங்கிகளின் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ கடன் உதவிகளை பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல லாபத்திற்காக உழைத்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் அங்கே இருக்கிறார், அரசு காரகன். சூரியன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது அந்த அலுவலகத்துக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை ஏதாவது இப்படி லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர் அதிகாரிகளுக்கு கூட பிரமாதமாக ஷைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய அமைப்பு, அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. 10ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியாக அவர். இப்போ 10ஆம் இடத்துல 9 குடையவன் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார்னு சொன்னால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகிறது. செய்தொழில் சிறப்பாக இருக்கும். அது எந்த தொழிலாக கூட இருக்கட்டும். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணலாம், வீட்டிலையே சொந்தமாக தொழில் பண்ணலாம், நடமாடும் வண்டிகளில் நீங்கள் வந்து காய்கறி பழங்கள் வியாபாரம் பண்ணலாம், மற்றபடி ஹோட்டல் பிஸ்னஸ் கூட பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த சுக்கிரன் புதன் இணைவு கம்ப்யூட்டர் துறை போன்ற கல்வித்துறை, சூரியன் அரசு துறை, இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போது குடும்பம் மனைவி எப்படி இருப்பாங்க, குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். குடும்பஸ்தானம் விருச்சிகம், விருச்சிகத்தை குரு பார்க்குறார். விருச்சிகத்தின் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் 24 நாள். அப்புறம் கடைசி 7 நாள் உங்களுக்கு ரிஷபத்திலையும் வரார். அப்போது ராசி, அதாவது 7 குடையவன் நல்ல அவனுடைய வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும். பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் நட்பு வட்டாரம் சொந்த பந்தங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு கூட நீங்கள் வெளியில் சென்று விட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் பிரமாதமாக தொழில் பண்ணக்கூடிய நிலை. அதாவது வாக்கு சம்பந்தப்பட்டதுன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் சொற்பொழிவாளர்கள், வழக்கறிஞர்கள், மற்றபடி ஆசிரியர்கள் பெருமக்கள், பேராசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக தொழில் பண்ணி நல்லா ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. 3ஆம் இடத்து அதிபதி 6இல் இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவம், வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். 4இல் சனி பகவான் இருக்கிறார். இந்த துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க, பயந்துட்டுருக்கீங்க. துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, என்னங்க புதுசாக குண்டை போடுறீங்க, அர்த்தாஷ்டம சனி தானங்க நடக்குது, 4 சனி இருக்கார? இல்லை, 4 சனி இருந்தாலும் அவர் வக்ரத்தில் இருக்கிறார். வக்ரகதியில் இருந்தால் முன்வீட்டு பலனை செய்வார். அப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன் இல்லை. அப்போது இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றது ஒரு மாபெரும் திருப்பு முனை, சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா
இது நாள் வரைக்கும் சனி பகவான் இதெல்லாம் கெடுதல் பண்ணாரோ, அர்த்தாஷ்டம சனியினுடைய கெடுதல்கள் இப்போ இல்லை. சுபத்தன்மையை தரக்கூடிய அமைப்பில் 3ஆம் இடம் என்பது யோக வாக்கியங்களை தரக்கூடிய விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 6ல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். மற்றபடி பிள்ளைகள் ஓரளவுக்கு படிப்பில் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம்தான். 7ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இணைந்திருக்கிறது. பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தொழில் நல்ல முனைப்போடு செஞ்சு நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இருந்தாலும் ராகு இருப்பதால் அவர் இருக்கிற இடத்த ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். இருந்தாலும் சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவை ஏற்படுத்தி தருவார். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டுப்போவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது 9ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். தந்தையால் அனுகூலம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி பார்க்கும் பொழுது 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது, 10ஆம் இடத்தை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ரொம்ப அமக்கலமாக இருக்குது. தொழில் பண்ணுறவா ரொம்ப நல்லா பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. 12ஆம் இடம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய இடம். அந்த 12ஆம் வீட்டை குரு பார்ப்பது என்பது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆடி மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி தமிழ் தேதியைத்தான் குறிப்பிடணும். அந்த 3 நாட்களும் சந்திராஷ்டமம் வரும்பொழுது, சந்திராஷ்டமம் நடக்கும் பொழுது அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிறைவான ஒரு காலகட்டம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சுபிட்சம், சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. ஆனால் மனைவி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வரலாம். மற்றபடி உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் எந்த குறையும் இல்லை. திருப்திகரமான ஒரு காலகட்டம். தொழில்துறை அமோகமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பானதொரு பொற்காலம். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், அவங்களுடைய சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இயங்கக்கூடிய ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் இந்த துலா ராசிக்கு சிறப்பானதொரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.